திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மழைநீர் தேங்கிய இடங்களில் மின் மோட்டார்கள் மூலம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாதவன். அவரோடு பேசலாம். மாதவன், நீங்க திருவாரூர் திருத்துறைப்பூண்டியில எந்த இடத்துல இருக்கிறீங்க? அங்கு மழை நீரை மின் மோட்டார்கள் மூலமாக வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு சிரமத்தில் இருக்காங்க? திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகர்பகுதியில நம்ம இருக்கிறோம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகர்பகுதியில கடந்த 2 மணி நேரமாக தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. அது மட்டும் இல்லாம இந்த திருத்துறைப்பூண்டி நகர்பகுதியை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலும் கிராமங்கள் உள்ள பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. திருத்துறைப்பூண்டி நகராட்சி நிர்வாகம் திருத்துறைப்பூண்டி நகர்மன்ற தலைவர் தலைமையில அந்த 24 வார்டுலையும் எந்தெந்த ஏரியாவில் தண்ணி தேங்கப்பட்டிருக்கு, பல்வேறு தெருக்கள் எந்தெந்த ஏரியாவில் தண்ணி தேங்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத ஆய்வு செய்து அந்த இடங்கள்ல இன்ஜின் மோட்டாரை வச்சு தண்ணியை இறச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்ப திருத்துறைப்பூண்டி சாலைகள்ல கடுமையான மழையின் காரணமாக மழைநீர் அதிக அளவில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளார்கள். தொடர்ந்து மழையானது பெய்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப 4 மணி ஒரு அப்டேட் இது வரைக்கும் வரல. இது வரைக்கும் எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு காலையிலிருந்து ஒரு 1 மணி வரையிலும் அந்த அப்டேட் படி 2 to 3 சென்டிமீட்டர் மழை தான் திருத்துறைப்பூண்டில பெய்தது. தற்பொழுது 2 மணிலிருந்து 4 மணி ஒரு அப்டேட் வந்த பிறகுதான் தெரியும். குறைந்தபட்சம் 5 to 6 சென்டிமீட்டர் மழை பெய்திடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து திருவாரூர் நகராட்சி நிர்வாகத்தினரும் நகர்மன்ற தலைவர் நகராட்சி ஆணையரும் அவங்களும் களத்துல இருந்து எந்தெந்த இடங்கள்ல தண்ணி தேங்கி இருக்கோ அந்த இடங்களில் தண்ணி அப்புறப்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டு வராங்க. மாதவன், தொடர்ந்து மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்பவே நிறைய இடங்கள்ல தண்ணீர் தேங்கி இருக்கிறது. நகராட்சி நிர்வாக அலுவலர்கள் அங்க இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றும் பணிகளையும் ஈடுபட்டு வராங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாதவன்.